இந்த காசா என்கிற பாலஸ்தீன தேசத்துல இஸ்ரவேல் எல்லைக்கு உட்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் எல்லைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காசா பட்டணத்துல ஒரு தீவிரவாதி ரட்சிக்கப்பட்டு அவன் சொன்ன ஒரு அருமையான ஒரு சாட்சி. ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக இரவும் பகலும் ஏவுகணைகளை செலுத்தும்படிக்கு என்னுடைய உத்தியோகம் இதுதான். ஒவ்வொரு நாளும் ஏவுகணையை நான் செலுத்துவேன். ஆனால் நடந்தது என்ன? அந்த இஸ்ரவேல் தேசத்தில் யாராவது மரித்து போனாங்களா என்ற செய்தியை நான் கவனித்து பார்க்கும் பொழுது ஏதாவது சேதம் உண்டாயிற்றா என்கிற செய்தியை நான் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு சேதமும் உண்டாகவில்லை என்கிற செய்தி தான் எனக்கு வருகிறது என்று சொன்னான். அவன் சொன்ன காரணத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். எத்தனையோ ஏவுகணைகளை நான் அனுப்பியிருக்கிறேன், எத்தனையோ ராக்கெட்டுகளை இங்கிருந்து அனுப்பியிருக்கிறேன். ஆனா எல்லா ராக்கெட்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு போவது போல போகும். ஆனா இஸ்ரவேல் தேசத்தை அண்ட விடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சத்துவம் அந்த இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கிறத என் சொந்த கண்களினாலே நான் கண்டேன் என்று அவன் சொன்னான். என்ன வசனம் தெரியுமா? இந்த நகரத்தை ரட்சிப்பதற்கு நான் இதற்கு ஆதரவாயிருப்பேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு தேவ மனுஷன். எத்தனையோ ராக்கெட்டுகள் அனுப்புனையா, பெலிஸ்து தேசத்தோடு இணைந்து இந்த காசா பட்டணத்திலிருந்து எத்தனையோ காரியத்தை செய்த. ஆனா ஜெயிக்க முடியல. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு துணை நிற்கிறத நான் சொந்த கண்களினாலே பார்த்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா, ராமன் சொல்லுவோமா? ஆகவே நான் சொல்றேன், யார் தேவனை ஆராதிக்கிறார்களோ, யார் உண்மையாய் தேவனை தேடுகிறார்களோ அங்கே தேவன் வாசமாய் இருக்கிறார். அங்கே நம்பிக்கை வீண் போவதில்லை. அங்கே நம்பிக்கையை தேவன் துளிர்க்க செய்கிறவர், அங்கே நம்பிக்கையை தேவன் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சேர்ந்து இந்த பாடல் எங்களோடு கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் என்று சொல்லி தெரிந்த பாடல். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. நல்ல கைகளை தட்டி சபையுடனே உம்மை துதித்திடவே ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, தேவாதி தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, தேவாதி தேவனையே தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, தேவாதி தேவனை துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. எல்லோரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, தேவாதி தேவனை தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி. என் காணிக்கை
வைக்கிறோமே. காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, தேவாதி தேவனை தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, தேவாதி தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. செந்து உயிருள்ள நாட்களெல்லாம் பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து நல்ல சத்தமாய் உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை. சபையார் மாத்திர சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கால சத்தத்தை போல உயர்த்தி நெய் உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன பூரண பலனை அனுப்புகிறவர் இயேசு ராஜா என் பலனானே. எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா we worship you. எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. நீங்க மாத்திர சத்தமாய் ஓ ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல விசுவாசி நாலாவது கேரக்டர் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனம். 2 தீமோத்தேயு முதலாவது பிரியமுள்ள குமாரன்,
ரெண்டாவது உத்தமகுமாரன், மூன்றாவது வசனத்தை கைக்கொள்ளுகிறவன், நாலாவது என்ன? தேடி கண்டுபிடிக்கிறவர்கள். வாசிங்க 2 தீமோத்தேயு 1:16-17. ஓனிசிப்பாருடைய வீட்டாருக்கு, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடித்தான். ஒன்று, அவன் என்னை இளைப்பாற்றினான். நாலாவது குறிப்பு என்னன்னா, தேடி கண்டுபிடிக்கிறவர்கள். விசுவாசி எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேடி கண்டுபிடிக்கிற. எது? எந்த மேக்கப் சென்டரில் நல்லா சீப்பாக நல்லா அழகாக மேக்கப் பண்ணுறாங்கன்னா கிடையாது. வசனம் சொல்லுது, அவன் என்னை இளைப்பாற்றினான், என் விலங்கை குறித்து வெட்கப்படவில்லை. மூன்றாவதாக ஜாக்கிரதையாக என்னை தேடி கண்டுபிடித்தான். இந்த இளைப்பாற்றுதலையும் இந்த விலங்கையும் தேடி கண்டுபிடித்தலுக்குள்ளாக நான் அடக்க விரும்புகிறேன். அதற்குள்ளாக வைத்து நான் பேச விரும்புகிறேன். ஏன் பவுல் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணுறான்? ஒனேசிப்பாருடைய வீட்டாருக்கு தேவன் இரக்கம் கட்டளை இடுவாராக. இந்த இரக்கம் ஒரு வார்த்தை தான் தெரியுது. இந்த இரக்கம் எத்தனை ஆசீர்வாதம் விளக்கும் போது உங்களுக்கு புரியும் பாருங்க. அதில் 9 ஆசீர்வாதங்கள் இரக்கத்துக்குள்ளே நான் 9 ஆசீர்வாதம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை இரக்கத்துக்குள்ளாக. சரி கவனிங்க, அவர்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் புறஜாதியை பாருங்கள். புறஜாதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்த்துருக்கிறீங்களா? இந்த கார்த்திக் பதிலாம் இருக்கிறாரு. ஒருத்தர் வந்தாருன்னா எப்படி பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க? நான் சொல்கிறது கரெக்டா இல்லையா? எல்லோரும் பார்க்குற மாதிரி சொல்லுங்கள். இப்படி தானே சொல்லுங்கள், கரெக்டா? வந்து பண்ணுற அந்த புறஜாதியில் இருக்க புரோகிதருக்கு அவங்க பயந்து, நான் பார்த்துருக்கிறேன், கார்த்திக் பதை பார்த்தார இடத்துல நான் உண்மையாக பார்த்துருக்கிறேன். இப்படி கையை கட்டின்னு, சாமி சொல்லுங்கள் சாமி, இப்படி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ மரியாதை. ஆனால் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற ஊழியக்காரனை கண்டா அப்படி பார்த்தா, பாஸ்டர் நான் உங்களை பார்க்கவே இல்லை பாஸ்டர், நீங்கள் உங்களை மாதிரி யாரோன்னு. இவன் எப்படி நிற்கிறான்? கை கட்டி. பைபிள் உன்னை கை கட்டி வாய்ப்பொத்தெல்லாம் சொல்லலை, கை கட்டி வாய்ப்பொத்துன்னு சொல்லலை. நான் உங்கன்னு நினைச்சு, சாரி பாஸ்டர் நான் காரில் வேகமாக போனேன்னா நீங்கன்னு தெரியல. ஹலோ, நீ எடக்கு மடக்கான விசுவாசியாக இருந்து வச்சுக்கோங்களேன். நீ எடக்கு மடக்கா, அது பின்னால் யாரோ உட்கார்ந்துருந்த மாதிரி தெரிஞ்சுதா, அது யாரோ நான் நினச்சிட்டேன். இவங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? இது எடக்கு மடக்கான விசுவாசி. இது கொஞ்சம் வித்தியாசமான விஷ ஊசி. விசுவாசி இல்லை, விஷ ஊசி. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கி வந்து புறஜாதிகளில் அவங்க தெய்வத்தை ஆராதிக்கிற பிரதிநிதியாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பவ்யம், அவ்வளோ கனம், அவ்வளோ மரியாதை, அதெல்லாம் ஒன்று சொல்ல காட்டவே வேண்டாம். ஆமென். போகும்போது ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போக பழகணும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், அதையாவது சொல்ல நமக்கு என்ன இல்லை, நமக்கு முடியலை. அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பாஸ்டர் வீட்டுக்கு வர்றதுன்னா வேப்பங்காயாக இருக்குது. உலகத்திலேயே தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து வீட்டுக்கு வரக்கூடாது நினைக்கிற ஒரு பாத்திரம் இருக்குமென்றால், தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுன்னு சொன்னாரே, அந்த பாவ பிறவிதான் வீட்டுக்குள்ளே வரதை குறித்து மற்றவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வான்னு சொல்லிட்டா ஏடா கூடமாக வந்து நின்றுவாரோ. சீரியல் பார்க்குற நேரத்தை வந்து நின்றுட்டார்னா, ஏற்கனவே பிரதராக இருக்கும்போது யாரோ ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருக்கிறாரு, அந்த அம்மா சினிமா பாட்டை போட்டு துணி துவச்சிருக்குது, நாளைக்கு நான் சீரியல் பார்த்து கொண்டிருந்தால் அடுத்த வாரமே சர்ச்சில் என் டண்டோரா போட்டு எல்லாருக்கும் சொல்லிடுவார். இருக்கிறீங்களா? ஸோ ஆகவே இன்னைக்கு ஊழியக்காரனை வந்து சிலர் ஒரு பொருட்டாக மதிக்கிறது கிடையாது, ஒரு பாத்திரமாக நினைக்கிறது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரனை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள், அவனுடைய கஷ்டம் என்ன, அவனுடைய நெருக்கம் என்ன, அவனுடைய வேதனை என்ன, அவன் கடந்து போகிற பாதை என்ன என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் என்ன தேடி கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ உபத்திரவத்தோட ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தணும், எவ்வளோ கர்ப்ப வேதனை ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தணும். நான் வேதத்தில் இல்லாத ஒன்றை எனக்காக சொல்லலை, நான் வேதத்தில் இருக்கிறத நீங்கள் கை கொள்ளும்படியாக சொல்கிறேன்.
அப்போதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் ஒரே ஒரு சகோதரி குறித்து சொல்ல விரும்புகிறேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, எப்படி ஒனேசிப்பாருடைய வீட்டாருக்கு தேவன் இரக்கம் கட்டளையிடுவாராக என்று பவுல் சொல்லுகிறான். அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நான் இன்று உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை நீங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஊழியக்காரன் இரக்கம் கட்டளை ஜெபம் பண்ணுவாங்க தெரியுங்களா? தன்னை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள், தன்னுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறவர்கள், தான் சபைக்காக ஜெபிக்கிறதை உணர்ந்தவர்கள், தான் சபைக்காக படுகிற பிரயாசங்களை உணர்ந்து ஆறுதலாய் இருப்பவர்கள், இளைப்பாற்றுகிறவர்கள், தேவைகளை சந்திக்க என்று எந்தெந்த விசுவாசி இருக்கிறார்களோ அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஊழியக்காரன் இருக்கும்போது பவுலை போல இந்த குடும்பத்தாருக்கு தேவன் இரக்கம் கட்டளிடுவாராக என்று சொல்லி ஜெபிப்பான். அப்ப இரக்கம் கட்டளிடுவாராக என்பது அர்த்தம் என்ன? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியக்காரனை பார்க்கிறா. ஊழியக்காரனை பார்த்த உடனே அதான் சொன்ன, இன்னைக்கு ஊழியக்காரன் வீட்டுக்கு வர்றது கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எதுக்கு அவரை கூப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இவ என்ன செய்யறா உங்களுக்கு தெரியும். தன் வீட்டிலே மாடியிலே ஒரு அறையை ஒதுக்கி, ஒரு மெத்தையை போட்டு, கட்டிலை போட்டு, ஒரு மேஜையை போட்டு, ஒரு விளக்கை வைத்து, அவர் ஜெபம் பண்ணுவதற்குரிய அவருடைய தேவைகள் என்ன, இந்த பட்டணத்துக்கு வந்தார்னா அவருக்கு என்னென்ன தேவையோ அதை தேடி கண்டுபிடித்து அத்தனையும் சுனேமியால் செய்கிறாள். இப்போ சுனேமியால் செய்ததினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒனேசிப்பாருடைய வீட்டாருக்கு இரக்கம் கட்டளையிடுவாராக. என்னென்ன இரக்கங்களை கர்த்தர் இந்த சகோதரிக்கு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய ஊழியக்காரனை குறித்து, தீர்க்கதரிசியை குறித்து வெட்கப்படாதபடிக்கு அவள் செய்த காரியங்கள் நிமித்தம் எப்படிப்பட்ட இரக்கம் உண்டாயிற்று. கவனிங்க, முதலாவது வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை கவனியுங்கள். 2 ராஜாக்கள். கேயாசியை கூப்பிட்டு இந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். இல்லை, அதுக்கு முன்னாடி 16, 17 வாசிங்க. சாரி, 16 and 17. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று அவன் சொல்லுகிறான். முதல் இரக்கம் கர்த்தர் எங்க கட்டளையிடுகிறாரு? அவளுக்கு ஒரு பெரிய குறை இருக்கிறது. எந்த விசுவாச குடும்பம், எந்த விசுவாசி ஊழியக்காரனுடைய விலங்கை குறித்து, கஷ்டத்தை குறித்து வெட்கப்படாமல் அவனை தேடி கண்டுபிடித்து அவனுக்குரிய காரியங்களை தேவனுடைய தூதுவனாக பார்த்து, ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய தூதுவன் என்று தான் சொல்லுகிறது. பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது எனக்காக உங்கள் கழுத்தை கொடுத்தீர்கள் என்று சொல்லுகிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இவள் செய்த முதல் காரியம் அவனை தேடி கண்டுபிடிக்கிறாள். அந்த ஊழியக்காரனை கண்டுபிடித்து அவனுக்கு செய்ய வேண்டியது செஞ்ச உடனே முதல் காரியம், எந்த காரியம் அவ குடும்பத்தில் ஒரு குறையாக, ஐஸ்வர்யவான் வீட்டில் இருக்கிறவள், வயது சென்றவள், எந்த காரியத்தை அவள் வாஞ்சித்து மனதில் வேதனை இருந்தாலோ அந்த காரியத்தில் கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் தேவன் இரக்கம் செய்யணும்னா, நீங்கள் முதலாவது ஊழியக்காரனை தேடி கண்டுபிடித்து இளைப்பாற்றுகிறவாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ பாருங்க, தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டதற்காக அவளுக்கு மாத்திரம் கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் வீட்டாருக்கும் கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடுகிறார். ஒனேசிப்பார் தான் சொல்றான். பவுல் சொல்லும்போது ஒனேசிப்பாருடைய வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடுவாராக. இப்போ அவளுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிச்சு, குழந்தை பிறந்துருச்சு. 36, 37 உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை வியாதிப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் தீர்க்கதரிசியின் ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளையை தப்பு வைக்கிறார். அப்போ ஊழியக்காரனை தேடி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இளைப்பாற்றுகிறவர்களுக்கு, இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்களுக்கு, என் பாரத்தை சுமக்கிறார்கள் என்று கொண்டு வருகிறவர்களுக்கு தேவன் சந்ததிக்கு இரக்கம் கட்டளையிடுவார். முதலாவது சுனேமியாளுக்கு இரக்கம் கட்டளையிட்டார். 2வது அவளுடைய சந்ததிக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிட்டார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒனேசிப்பாருடைய குடும்பத்தார். இப்போ ஒனேசிப்பாருடைய குடும்பத்தாருக்கு இரக்கம் செஞ்சது போல இவ குடும்பத்துக்கு எப்படி இரக்கம் உண்டாகிறது? 2 ராஜாக்களுக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து
தன் வீட்டாரு குடும்பத்தாரோடு புறப்பட்டு 7 வருஷம் பெலிஸ்தர் தேசத்திலே சஞ்சரித்தார். தேவன் எப்படிப்பட்ட இரக்கத்தை கட்டளையிடுகிறார். இதோ தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது, தேசத்திலே போராட்டங்கள் வரப்போகிறது, நீ இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் சஞ்சரி என்று சொல்லி கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். வெளிப்பாடு என்பது இரக்கத்தினால் உண்டாவதே அல்லாமல் வேறு ஒன்றினால் உண்டாவதல்ல. தன்னுடைய ஊழியக்காரனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு அவள் இரக்கம் செய்தபடினாலே தேவன் பஞ்சத்திலே அவளும் அவள் சந்ததியும் அவள் குடும்பத்தாரும் கஷ்டப்படாதபடிக்கு அவளுக்கென்று ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கும்படியாக பஞ்சம் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஏன் இதையெல்லாம் கர்த்தர் செய்கிறார்? ஏன் இவ்வளவு இரக்கத்தை கொடுத்தார் தெரியுமா? அவள் தன்னுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஊழியக்காரனை கனப்படுத்தினபடியினாலே, அவனுக்கு வேண்டியவைகளை செய்தபடியினாலே, அவனுக்குரிய தேவைகளை கண்டுபிடித்தபடியினாலே, அவனை குறித்து வெட்கப்படாதபடியினாலே கர்த்தர் அவளுக்கு, அவள் சந்ததிக்கு, குடும்பத்தாருக்கு இரக்கம் செய்கிறார். இதோட இது முடிவதில்லை. இந்த இரக்கத்தை கர்த்தர் இங்கோடு நிறுத்திக் கொள்வதில்லை, அது தொடர்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசியுங்க அந்த 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனம். நல்ல இந்த சம்பவத்தை இப்படி நான் முதல் வாசிக்க வேண்டாம், சொல்றதை கவனிங்க. இங்கே ராஜாவுக்கு அங்கே அறிவிக்கப்படுகிறது. யாரை குறித்து? ஊழியக்காரனுக்கு நன்மை செய்த சுனேமியாளை குறித்து அறிவிக்கப்படுகிறது. அப்ப ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிற வாயை கர்த்தர் அங்கே வைக்கிறார், கேயாசியை கர்த்தர் அங்கே வைக்கிறார். இப்பொழுது கர்த்தர் என் நடையை எண்ணுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தர் என்று. யார் ஒருவர் ஊழியக்காரனை, சபையை விசாரிக்கிறவர்களாக தேடி கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம், எந்த இடத்துல தயவு கிடைக்க வேண்டுமோ அந்த இடத்துல அவர்களுக்கென்று பேசக்கூடிய ஒரு வாயை வைக்கிறார், அதை கேட்கக்கூடிய ராஜாவை வைக்கிறார். உங்கள் கால்களை கர்த்தர் நடையை எண்ணி அவர்கள் பேசி முடிக்கும் பொழுது சரியாக அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவள் தேவனுடைய மனுஷனுக்கு இரக்கம் செஞ்சபடினாலே தேவ சமூகத்தில் அவர் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். ராஜாவின் இடத்துல அவளுக்கு கொண்டு போய் சேர்த்து இரக்கம் கிடைக்க கட்டளையிடுகிறார். இதோட இரக்கம் முடிஞ்சிடுச்சா? நான் சொல்றேன், தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியக்காரனை, தேவைகளை, வேதனையை கண்டுபிடித்து இலை பாற்றுகிறவர்களுக்கு தேவனுடைய இரக்கங்கள் முடிவது கிடையாது, அது தொடர்கிறது. இந்த வேதம் சத்தியம் என்றால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில, சந்ததியில தேவனுடைய இரக்கம் தொடரும். எப்படி தொடர்கிறது? 6வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா அந்த ஸ்திரீயின் இடத்திற்கு ஹலோ, ஏதாவது புரியுதா? ஏதாவது என்ன புரிஞ்சுது? இழந்து போனதை என்ன இழந்து போனா? ஐ டெல் யூ, இதை தான் நீங்கள் கவனிக்கணும். பஞ்ச காலத்தில் வயலில் விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை. வயல் வருமானத்தை ஈட்ட முடியாது. வசனம் சொல்லுகிறது, 7 வருஷ பஞ்ச காலத்தில் என்ன விதைத்திருந்தால் என்ன அறுவடை வருமோ அதற்குரிய தொகையை கொடுக்கும்படியாக இழந்த பணத்தை விதைக்காமலேயே, அறுவடை செய்யாமலேயே ஒரு ரகசியத்தை, ஒரு அற்புதத்தை தேவன் அவளுக்கு செய்கிறார். அது மகா பெரிய இரக்கம். நான் சொல்லுகிறேன், கட்டாத வீடுகளிலே நட்டாத தோட்டங்களை நீ அனுபவிப்பீர்கள். அந்த வாக்கு தத்துவம் எப்போ நிறைவேறும்னா, சபைக்கு, ஊழியனுக்கு தேவைகள், வேதனை அறிந்து இளைப்பாறுகிறவர்களாய் எந்த குடும்பம் எப்ப நினைச்சு நம்ம ஊழியக்காரன் தான் நம்மளை தேற்றணும், ஊழியக்காரன் தான் ஆலோசனை கொடுக்கணும், ஊழியக்காரன் தான் நம்மளை தாங்கணும். இல்ல, சில நேரங்களிலே ஊழியக்காரனுக்கு கூட தோள் தேவைப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப விதைக்காமலேயே ஊரை விட்டு போயாச்சு பஞ்சத்துக்கு பிழைக்கிறதுக்கு. எந்த வயல்ல 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ அது எத்தனை வருமானம் தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வச்சுக்கோங்க. விதைக்காமலேயே 7 வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாயை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இறக்கம் முடிஞ்சிடுச்சா? இறக்கம் முடியலை. 7 வருஷம் ஊரை விட்டு போயிட்டா, வீடை காணோம், நிலத்தை காணோம், எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இனிமேல் வரமாட்டா. நகோமி வருவதை யாரும் எதிர்பார்க்கல. அதே போல் சுனாமியால் வருவான் எதிர்பார்க்கல. சுனாமி மாதிரி வந்து நிற்கிறா. ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வீட்டை காலி பண்ண மாட்டேன். ஹலோ,
நான் வீட்டை 7 வருஷம் நீ வரல. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூபிலி வருஷம் என்பது 7 வருஷங்களின் தொகை. 7 × 7 49 வருஷம். 50வது வருஷத்தில் விடுதலை செய்யப்பட வேண்டும். 7 வருஷம் நீ வரல, இனி இது எங்களுக்கு சொந்தம், நாங்கள் உனக்கு கொடுக்க மாட்டோம். 7 வருஷம் நீ வரலை, அதனால் இது எங்களுக்கு சொந்தம். அப்போ ராஜா சொல்லிட்டான், அவளுடைய இடம், அவளுடைய வீடு, அவளுடைய நிலம் எல்லாத்தையும் திரும்ப கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் நினைக்கிறீங்க பைபிளை சாதாரணமாக நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் ரகசியத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு திறவுகோலை என் ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆகவே அவளுக்கு உண்டான இழந்த எல்லாவற்றையும் அவள் திரும்ப பெற்றுக்கொள்கிறார். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஐ நோ வெரி வெல், ரெஸ்பெக்ட் is earned and not demanded. But why I teach because it is written in the Bible. வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால கர்த்தர் என்ன கேட்கக்கூடாது, நீ ஏன்டா அதை டீச் பண்ணல அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆகவே அதை நான் டீச் பண்ணி முடிச்சிட்டேன் நான். அப்போ விசுவாசி எப்படி இருக்கணும்? பிரியமான குமாரனாக. ரெண்டாவது, சபையிலும் சபை காரியங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? அதிக பிரசங்கியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக உத்தம குமாரனாக இருக்கணும். மூன்றாவது, வசனத்தை கைக்கொள்ள. நாலாவது, ஊழியின் நிலைமையை தேடி கண்டுபிடித்து இலைப்பாற்றுகிறவர்களாக, சந்திக்கிறவர்களாக, கனம் பண்ணுவதாக இருக்கணும். அப்போ விசுவாசி எப்படி இருக்கணும்? 4 காரியம். பிரிய, உத்தம, வசனத்தை, ஊழியக்காரனை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள். ஊழியக்காரன் என்ன உங்களுக்கு என்ன பிரதிமாறு செய்ய போகிறான்? நான் திரும்ப சொல்கிறேன், 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுக்க போகிறதில்ல, கட்டாயம் கொடுக்க போகிறதில்ல, எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ஒன்றை செய்ய முடியும், உங்களுக்காக தேவ சமூகத்தில் சோத்திரம் பண்ணுகிறதுனால உங்கள் வாழ்க்கையில், உங்கள் காரியத்தில், உங்கள் குடும்பத்தில் தேவ கிருபை பெருகி தடைகள் மாறி கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக ஊழியக்காரன் உங்களுக்காக கைமாறு செய்வார். ரெண்டாவது கைமாறு, உங்கள் மேல் உங்கள் தலைமையில் தன் கையை வைத்து உங்களை அபிஷேகித்து உங்களை ஆசீர்வதித்து மனதார இருந்து வாழ்த்தும் போது கர்த்தர் அந்த வாழ்த்துதல் கேட்டு வருஷ முடிவிலே அந்த வாழ்த்துதலை உங்கள் மேலே எண்ணெய் ஊற்றி செய்யும் பொழுது கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். செய்தி நிச்சயமாய் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இதை வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று சங்கீதங்களின் புஸ்தகம் சொல்லுகிறது. அப்படியாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவாராக. தைரியமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். ஒத்தாசை நிச்சயமாய் உங்களுக்கு கடந்து வருகிறது. ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஆண்டவரே பார்த்த ஆண்டவரே, இப்பொழுது ஜெபத்தில் என்னோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒத்தாசை உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எத்தனையோ மனிதர்களை நோக்கி பார்த்து, எத்தனையோ ஆண்டவரே உறவினர்கள் நம்பிக்கை வைத்து அவையெல்லாம் பொய்த்து போன நிலைமையில் இந்த ஜெபத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு தேவன் பரத்திலிருந்து ஆண்டவரை ஒத்தாசையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நீர் சியோனிலிருந்து இவர்களை ஆதரிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்ங்கிற வேத வார்த்தையின்படியாக எந்தெந்த காரியத்தில், எந்த ஆண்டவரே விஷயங்களில் ஆண்டவரே இவர்களுக்கு உதவி, ஆண்டவரே ஆசீர்வாதம், நன்மை தேவையாக இருக்கிறதோ, சுகம் தேவையாக இருக்கிறதோ, அதை பரத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசையாக, உதவியாக அனுப்பி நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவன் ஆண்டவரே அப்பா, இந்த ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். விசுவாசமாயிருங்கள், தேவன் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.